உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்த். இலங்கையில் நேற்று முதல் கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்ததால் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்க நிறுவனங்கள் தயார் நிலையில் இருந்ததாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டு மகர சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் உயிருக்கு பெரும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக முன்னாள் ஆளுநரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேன் ராகவன் கவலை தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தாவின் கடந்த காலங்களில் தனது அரசியல் எதிரிகளால் குறிப்பாக விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட 10க்கும் மேற்பட்ட முறை கொலை முயற்சியிலிருந்து தப்பியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய நவீன உலகில் பெண்கள் அலுவலகம் மற்றும் குடும்பம் என இரு பணிகளிலும் கவனிக்கும் போது தங்கள் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவது வழக்கமாக இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மாற்றங்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படுவதால் நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிய சில பரிசோதனைகள் அவசியமாகின்றன. முதலில் உடல் பருமனை தவிர்க்க PIA மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனையை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. நான் முஸ்லிம்களை தாஜா செய்வதில் சில தவறாக குற்றம் சாட்டுகின்றனர். உண்மையில் நான் மத சார்பற்றவள், அதனால்தான் சர்வமத நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறேன் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது. தமிழகத்துடன் சேர்ந்து வரும் ஏப்ரல் மே மாதங்களில் சட்டசபை தேர்தலை அந்த மாநிலம் சந்திக்க இருக்கின்றது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய 6 ஏக்கர் நிலத்தை கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டு இருப்பது திமுக அரசு என்று தமிழக பாரதிக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவை மலுமிச்சம்பட்டியில் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா சார்பில் மற்றும் மாவட்ட மகாநாடு நடந்துள்ளது. 2026 ஆண்டிலும் டிப்ஸ் மீது வரி விதிக்கப்படாது. 2022 முதல் வழங்கப்பட்டு வரும் டிப்ஸ் மீதான சமூக கட்டண விலக்கை தொடர அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக வரும் நாட்களில் அரசு தமிழில் ஒரு அதிகாரப்பூர்வ உரை வெளியிடப்பட உள்ளது. பிரான்ஸ் ஜனவரி 1 முதல் 2024 ஆண்டு சுகாதார மதிப்பீட்டுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில தனியார் சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனை கட்டணங்கள் உயர உள்ளன. இந்த உயர்வுகள் முதலில் 2025 ஜூலை மாதத்தில் அமுலுக்கு வர வேண்டியிருந்தது. ஆனால் சுகாதார காப்பீடு நிதிநிலை மோசமடைந்ததால் அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சீனாவின் தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் மெக்னடிக் டெலிவிஷன் எனப்படும் காந்தப்புல தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் 1 தொன் எடை கொண்ட புகையிரதத்தை இயக்கி சோதனை நடத்தியுள்ளனர். இந்த புகையிரதமானது 2 வினாடிகளில் மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி உலக சாதனை படைத்துள்ளது. 400 மீட்டர் நீளமுள்ள காந்தப்புல புகையிரத பாதையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. 700 கிலோமீட்டர் வேகத்தை அடைந்த பிறகு புகையிரதம் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது. கனடாவில் ஆபத்தான தொற்று நோய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கல்கரி நகரில் வாழும் வீடில்லா மற்றும் நிலையற்ற குடியிருப்பில் உள்ள பெரியவர்கள் மத்தியில் HIV எனப்படும் அரிய பாக்டீரியா பரவி வருவதாக கனடாவின் அல்போர் மாகாண சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்தோனேசியாவின் கலவேசி மாகாணத்தில் உள்ள மனடோ நகரில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ பரவலில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தீ பரவல் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:31 மணியளவில் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு நகர காவலர் தெரிவித்துள்ளனர். தென் மெக்சிகோவில் 250 பேரை ஏற்றிச் சென்ற புகையிரதம் தடம் புரண்டதில் 13 பேர் உயிரிழந்ததுடன் 98 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஒசாகா மற்றும் வெராக்ஸ்டோஸ் மாநிலங்களுக்கு இடையே பயணிகளுக்கு குறித்த புகையிரதம் ஞாயிற்றுக்கிழமை நிசாண்டா நகரத்துக்கு அருகிலுள்ள ஒரு வளைவு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது தடம் புரண்டதாக சர்வதேச ஊடக செய்திகள் வெளியிட்டிருந்தன. தடம் புரண்ட புகையிரதத்தில் 9 பணியாளர்கள், 241 பயணிகள் என மொத்தம் 250 பேர் பயணித்திருந்தனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வீட்டின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் மீது
91 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரான் தனது பால்ஸ்டிக் ஏவுகணைகளை அல்லது அணு ஆயுத திட்டங்களை மீண்டும் தொடங்கியதனால் அமெரிக்கா அந்த நாட்டின் மீது மற்றொரு பெரிய தாக்குதலை நடத்த அளிக்கக்கூடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அத்துடன் எஞ்சியுள்ள ஹமாஸ் படைகள் தங்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்றும், மறுத்தால் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதான கலீதா ஜியா நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் தனது 80வது வயதில் காலமானார். ஜியா நீண்ட காலமாக கல்லீரல் சுருக்க நோயின் முற்றிய நிலையில் மூட்டுவலி, நீரிழிவு நோய், மார்பு மற்றும் இதய பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்திருந்தார். அதற்காக அவர் டாக்காவில் உள்ள ஒரு சிறப்பு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். அப்போதைய பிரிக்கப்படாத தினாஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள ஜல்பைகுரியில் 1946ஆம் ஆண்டு பிறந்த ஜியா 1991 முதல் 3 முறை வங்கதேசத்தின் பிரதமராக பதவி வகித்திருந்தார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். 2025 40வது கோல் அடித்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். சவுதி புரோ லீக் தொடரின் நேற்றைய போட்டியில் அல் நசர் மற்றும் அல் அக்டலாத் அணிகள் மோதியிருந்தன. கிறிஸ்டியானோ ரொனால்டோ 31 மற்றும் 45 மூன்றாவது நிமிடங்களில், பெலிக்ஸ் 90 4வது நிமிடத்திலும் கோல்கள் அடித்து அல் நசர் அணி 3-0 என்ற கணக்கில் அபார வெற்றி பெற்றிருந்தது. இந்த ஆண்டில் மகளிர் கிரிக்கெட்டில் 10,000 ஓட்டங்களை கடந்து 2வது இந்திய கிரிக்கெட் வீராங்கனை என்ற பெருமையை ஸ்மிருதி மந்தனா பெற்றுள்ளார். இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை விளையாடி வருகின்றது. பூட்டானைச் சேர்ந்த சோனம் ஜேஷித் T20 போட்டியொன்றில் 8 விக்கெட்டுகளை வீழ்த்தி புதிய சாதனை ஒன்றையும் படைத்துள்ளார். மியான்மர் மற்றும் பூட்டான் அணிகளுக்கு இடையிலான T20 போட்டி கெக்கலோவில் நடந்து வருகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.